ஒரு சிலருக்கு மீன் குழம்பா வச்சா பிடிக்கும், ஒரு சிலருக்கு மீன் வறுவலாக வச்சா பிடிக்கும். மீன் வறுவலை மீன் குழம்போடு சேர்த்து செய்யும்போது அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் வறுவல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ முதல்ல மீன் வறுவலை வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கு நான் எலுமிச்சம்பழ ஜாரில் கொஞ்சமாக குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு இதை போட்டு நல்லா இதை 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த மீன் என்ன ரகம்னா ஜிலேபி மீன் தான் எடுத்திருக்கேன். ஒரு 6 துண்டு அளவுக்கு எடுத்திருக்கேன். அதில் ஒரு துண்டுக்கு மட்டும் மசாலாவோடு எடுத்து வச்சுருக்கேன். நான் எப்போ சேர்க்கணுங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி மசாலா அரைச்சிக்கலாம். மிக்சி ஜாரில் ஒரு கையளவுக்கு பெரிய வெங்காயம், ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை ஒரு இனுக்கு போட்டுட்டு 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு. இப்போ இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாய் சூடு பண்ணியிருக்கேன். சமையலுக்கு பயன்படுத்துகிற நார்மல் எண்ணெய் தான், ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்க ஒரு 4 ஸ்பூன். நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகும் கொஞ்சமாக வெந்தயம் போட்டு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதும் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு இனுக்கு கருவேப்பிலை இதை சேர்த்து லேசாக வதக்கினா போதும். ரொம்பலாம் வதங்கிடக்கூடாது. வெங்காயம் கொஞ்சம் முழுசாகவே இருக்கணும் இந்த அளவுக்கு. இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதும் பழுத்த தக்காளி ஒரு 3 தக்காளி, வெயிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராமுக்கு இருக்கும். தக்காளியை கட் பண்ணாமல் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயம் மசாலாலாம் போட்டு அரைச்சோம் இல்லையா, அந்த விழுது நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். அதையுமே தக்காளி கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 2 in 1 வதக்கிடலாம். இதை நீங்கள் தனித்தனியாக வதக்க வேண்டாம். இந்த மாதிரி தக்காளி கூட சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. நல்லா இதை சுண்டி வதங்கி வரணும். தக்காளியில் இருக்கிற அந்த தண்ணி இல்லாமல் வதக்கி விட்டு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த மசாலாவும் பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதங்கி வந்துடும். இப்போ நல்லா மசாலாவை வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இது கூட மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் தனியா பவுடர். இந்த 4 பொருளையுமே மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மசாலாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. மசாலா பச்சை வாடை இல்லாமல் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கணும். மசாலா பச்சை வாசனை இல்லாமல் வதங்கியாச்சு. இப்போ இதில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி விட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ மீன் இருக்கும். அதுக்கு நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திங்கன்னா நல்லா புளிப்பு சுவை இருக்கும். காரம் எல்லாமே நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும். இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு தண்ணி எந்த அளவுக்கு சேர்க்கணுங்கிறத இந்த டைம்லேயே சேர்த்துடணும். அது ஒரு கணக்கு தானே. மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்தால் எந்த அளவுக்கு தண்ணி வத்துங்கிறத கணக்கு பண்ணி தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் கடைசியாலாம் தண்ணி சேர்க்கக்கூடாது, அந்த ருசி மாறிடும். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கு. மீனில் ஆல்ரெடி நம்ம உப்பு எல்லாமே போட்டு வறுத்ததுனால இந்த குழம்புக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு நல்லா தலன்னு ஒரு கொதி வரட்டும். இப்போ ஒரு கொதி வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சோம் பாருங்கள் ஒரு மீன் மசாலாவோட, அதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. 6 துண்டு மீனில் 5 துண்டு மீனை வறுத்து எடுத்துக்கிட்டேன். இந்த ஒரு துண்டு மீனை இது கூட போட்டு மீன் வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். மீன் வெந்ததும் இந்த மீனை எடுத்துருங்க. ஏன் இப்படி ஒரு மீனை மட்டும் நம்ம சேர்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு நம்ம வறுத்த மீன் சேர்த்து நம்ம கொதிக்க விட்டோம்னா மீன் குழம்போட அந்த ருசி கிடைக்காது. இந்த மாதிரி பச்சை மீனை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. இதை நம்ம வெறுமனே சாப்பிட்றலாம். குழந்தைங்க இருந்தாலும் கொடுத்துருங்க. இப்போ மீனை போட்டு வேக வச்சு எடுத்த பிறகு மீன் குழம்பு சூப்பராக நல்லா வாசத்தோடு நல்லா ருசியாக இருக்குது. உப்பு புளிப்பு காரத்தை செக் பண்ணிவிட்டு வறுத்து வச்ச மீனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். குழம்போட கன்சிஸ்டன்சி இது சரியாக இருக்கும். நம்ம வறுத்த மீனை இது கூட சேர்த்துக்கலாம். வறுத்த மீனை சேர்த்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். ரொம்ப கொதிக்க தேவையில்லை. மீன் வறுக்கிறதும் நல்லா ஃபுல்லாக கோல்டன் ஃப்ரையாக வறுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட சாஃப்ட்னஸாக வறுக்க வேண்டாம். குழம்புல போட்டதும் பிரிஞ்சிடும். நம்ம பச்சை மீன் கூட அந்த அளவுக்கு வெந்த பிறகு பிரியாது. இந்த மாதிரி வறுத்த மீன் குழம்புல போட்டதும் பிரிஞ்சிடும். அதனால் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வறுத்த மீனை இது கூட சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு மிதமான தீயில வச்சு இதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா மணக்க இந்த மீன் குழம்பு ரெடி. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. சுட சுட சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். இந்த மீன் குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக இதில் கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டு மூடி வச்சுருங்க. நல்லா ஆறின பிறகு சாப்பிடுங்க. சூடாக சாப்பிட்றத விட ஆற விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த குழம்போட டேஸ்ட்டு நமக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.